Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு 36 இன்ச்க்கான ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு எல்லாத்துக்குமே செட் ஆகும். நீங்கள் வந்து இதில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா வேஸ்ட் மெஷர்மெண்ட்லேயும் ஸ்லீவ்லேயும் மட்டும்தான் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி மெஷர்மெண்ட் எல்லாமே இதே மாதிரி தான் வரும். எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இங்கே கீழே எப்போவுமே ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம். இது வந்து எதுக்குன்னா தைக்கிறதுக்கு நம்ம மடித்து தைக்கிறோம், ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இது உள்ளே போயிடும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு மார்க் கொடுத்துருங்க. மார்க் கொடுத்துட்டு இப்போ ப்ளவுஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. அந்த 14 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் கொடுத்துருவோம். கீழேருந்து 14 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. அதே 14 இன்ச் எல்லா இடத்துலையும் கரெக்டாக வருதான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு இடத்துலையும் மார்க் பண்ணி இந்த லைனை நம்ம ட்ரா பண்ணிடலாம். இப்போ 1/2 இன்ச் பார்த்தீங்கன்னா இந்த இது மேலே வந்து மடித்து தைக்கிறதுக்கு இது வந்து ஜாயின் பண்ணும்போது இது மேலே போயிடும். ஸோ அதுக்கு 1/2 இன்ச் நம்ம விட்டுடலாம். விட்டுட்டு நெக்கு வந்துட்டு 2.75 இன்ச் நான் வைக்கிறேன். 2.75 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு, அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. இது நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது 3 இன்ச் ஆகிடும். அந்த 5 இன்ச் என்ன எதுக்குன்னா இந்த சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு சரியாயிடும். ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா மேலேருந்து நான் 6 இன்ச் வைக்கிறேன். 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. மார்க் கொடுத்து ஸ்ட்ரைட்டாக இது பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் 11 இன்ச் வைக்கிறேன். 9 இன்ச்சு இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 36 கரெக்டாக வரும். ப்ளஸ் 2 இன்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக. ஸோ 11 இன்ச்சில் இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல 2 இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம 9 இன்ச் வரணும் இல்லையா, அது இது வந்து சீம் அலவன்ஸ் தைக்கிறதுக்காக. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருங்க. மார்க் கொடுத்துட்டு இதை அப்படியே வளைச்சி ஜாயின் பண்ண வேண்டியதுதான். ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தால் அது கூட நீங்கள் வச்சு இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இது நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வேஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7.8 இன்ச் நான் வைக்கிறேன். 8 இன்ச்சும் ப்ளஸ் 3 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த 3 இன்ச் எதுக்குன்னா 2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு விடுறோம் இல்லையா, அதில் 2 இன்ச் போயிடும். அதுக்கப்புறம் 1 இன்ச் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு இந்த இடத்துல டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டில் கரெக்ட் ஆகிடும். ஸோ இதை இப்படியே ஜாயின் பண்ணிடுங்க ஒரு ஸ்லாண்டிங்காக. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு ஜாயின் கொடுத்துருங்க. இதில் பார்த்திங்கன்னா நெக்கோட ஹைட்டு, பேக் நெக் ஹைட் வந்து நான் 9 இன்ச் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் இன்ச் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரெடியூஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் லைட்டாக நீங்கள் கை வச்சு ட்ரா பண்ணி முடிக்கணும். இல்லை ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி ட்ரா பண்ணுறேன். இதை அப்படியே நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடறேன். ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க, அப்போனா தான் நம்மளுக்கு எங்கே ஸ்டிச்சஸ் வேணும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த நம்ம ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ
ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு பேக் நெக்கை அப்படியே வந்துட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரா பண்ண வேண்டியதான். இது ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட்டு வந்துட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு காட்டுறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சு பேக் அப்படி ப்ளேஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம தைக்கிறதுக்கு ஒரு முடியும் அந்த மார்க் கொடுத்துருங்க. அந்த மார்க் கொடுத்துட்டு மேலேருந்து ஒரு 6 இன்ச்சுக்கு மோஸ்ட்லி எல்லா ப்ளவுஸ்க்கும் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபினிஷ் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு 5.5 அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. மார்க் கொடுத்துட்டு இதே ஜாயின் பண்ணுங்க. இந்த இடத்துல ஆம்போலுக்கு வந்துட்டு அதை விட இந்த இடத்துல தான் அந்த ஜாயிண்ட் வரும். ஸோ இதை விட ஒரு 1/4 இன்ச்சு இந்த இடத்துல இருந்து மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு 1/4 இன்ச்சு ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கோட் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா நான் ஒரு 12 இன்ச் வைக்கிறேன். இங்கே வந்து 12 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு மார்க் கொடுத்துருங்க. மார்க் கொடுத்து லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த லைனை ட்ரா பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் டாட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 3.6 இன்ச்சில் வருது. ஸோ 3.6 இன்ச் இடத்துல நீங்கள் ஒரு மார்க் கொடுத்துருங்க. இங்கே மார்க் பண்ணி வச்சு இங்கே கீழேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஒரு அதே சேம் ஒரு 1.5 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க் கொடுத்துருங்க. மார்க் கொடுத்து இதை அப்படியே நல்லா ஸ்லாண்டிங்காக ஜாயின் பண்ணி வேண்டியதான். இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு டாட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். டிஸ்டன்ஸ் வந்துட்டு 1.25 இன்ச் வரும். ஸோ இந்த இடத்துல 1.25 இன்ச்சு இங்கே வந்து ஒரு மார்க் கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு மார்க் கொடுத்துருங்க. மார்க் கொடுத்துட்டு இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருங்க. இதை ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணிடுறது தான். இதோட மொத்தம் எவ்வளோன்னு பார்க்கணும். இங்கே வந்துட்டு 4.25 இன்ச் இருக்குது. ஸோ நான் ஒரு 2.25 இன்ச்சில் இங்கே ஒரு மார்க் கொடுக்குறேன். மார்க் கொடுத்துட்டு இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 3 இன்ச் வருது. ஸோ 3 இன்ச்சுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருங்க. அதே மாதிரி இங்கேருந்து இதோட டாட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த கரெக்டாக இந்த லைன் கிட்ட நீங்கள் வைங்க. அப்போ உங்களுக்கு இந்த 4 இன்ச் கிட்ட வரும். இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச் வரும். அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு. ரெண்டு சைடும் 1/4 இன்ச் பண்ணிட்டு இதை நீங்கள் அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு எந்தெந்த இடத்துலலாம் இந்த டாட் மார்க் பண்ணிட்டீங்களோ அந்த இடத்துலலாம் நாச்சஸ் போடணும். போட்டிங்கன்னா தான் ரெண்டு சைடும் பர்ஃபெக்டாக ஒரே மாதிரி வரும். இல்லைன்னா இந்த சைடு ஒரு மாதிரியும் அந்த சைடு ஒரு மாதிரியும் வந்துடும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு நாச்சஸ் வரணும். அதே மாதிரி இங்கேயும் வரணும். இந்த 3 இடத்துலையும் வரணும். இப்போ நீங்கள் ஸ்டிச் இது பண்ணது மார்க் பண்ணது எல்லாமே கரெக்டாக அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இங்கே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். எடுத்துக்கிட்டு அடுத்தது ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஃபோல்டட் எட்ஜ் வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஸ்லீவோட ஹைட் வந்துட்டு எப்படின்னா 5.5 வைக்கிறேன். 5.5 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
நம்ம ஆம் ஹோலுக்கு வந்துட்டு 6 வச்சுருக்கோம். ஆல்ரெடி நான் இது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 6 வச்சுருக்கோம். ப்ளஸ் ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். ஸோ 7 இன்ச்சு. ஸோ 7 இன்ச்சு. இங்கே 5.5. இப்போ மேலேருந்து ஒரு 3 இன்ச் ரெடியூஸ் பண்ணிடுவேன். ரெடியூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மார்க் கொடுத்துருங்க. இங்கே ஒரு மார்க் கொடுத்துட்டு இங்கேருந்து இது வந்து 7 இன்ச் கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ்க்காக நம்ம விடுறது, அது விட்டுடலாம். இங்கே கீழே பார்த்திங்கன்னா நான் 6 இன்ச் வைக்கிறேன். உங்களுக்கு அவங்க எவ்வளோ இருக்காங்களோ அந்த அளவு பார்த்துட்டு நீங்கள் இந்த இடத்துல மட்டும் மார்க் பண்ணணும். ஏன்னா இது ஒருத்தருக்கு வேரி ஆகும். இதை அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரா பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே இங்கேருந்து ஸ்லாண்டிங் எடுத்துகிட்டு வந்துட்டு இது வந்து ஸ்லீவோட பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. இங்கேருந்து அப்படி ஒரு 1/4 இன்ச் லைட்டாக கர்வ் மாதிரி எடுத்துகிட்டு போய் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, ஸ்லீவில் இந்த 1/4 இன்ச் ஒன்று நம்ம தையல் போயிடும். ஸோ அந்த 1/4 இன்ச் தள்ளிட்டு நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள், நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. இது பர்ஃபெக்டாக இங்கே வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டு. இல்லை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும். இதையும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்தேன். ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் கட் பண்ணும்போது தனியாக தான் கட் பண்ணணும். ஒரு சைடு மட்டும் எடுத்து விட்டு கட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு நாச்சஸ் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது பட்டி எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பெல்ட் கட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் 3.7 இன்ச் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு மேலே தான் டேப் வைக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3.5 இந்த இடத்துல ஜாயிண்ட் இடத்துல கரெக்டாக வருது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே பார்த்துக்கோங்க, ஒரு 1/4 இன்ச் மேலே தான் வைக்கணும். ஏன்னா மேலே ஜாயின் பண்ணுறது கரெக்டாக போயிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3.5 வருது. ஸோ இது கூட ஒரு 1/4 இன்ச்சு ஆட் பண்ணிங்கன்னா 3.7 இன்ச் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ஹைட் இந்த இது எவ்வளோ வச்சுருக்கோம்னா 7.8, அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 2 இன்ச் வந்துட்டு நான் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு அந்த மாதிரி எவ்வளோ கூட விட்டுருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 இன்ச்சே நீங்கள் எக்ஸ்ட்ராவே விட்டுருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ 3.75 இன்ச்சுக்கு இங்கே இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் மார்க் கொடுத்துருங்க. இந்த சைடு உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கூட கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்க. இங்கேருந்து இந்த 2 இன்ச்சுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இப்படியே வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஒரு 1/2 இன்ச் நீங்கள் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். இந்த சைடு 1/4 இன்ச் போய்டும், அதில் 1/4 இன்ச் போய்டும். இந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு இது ஜாயிண்ட் ஆகும். நீங்கள் கட் பண்ணது எல்லாமே இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக செட் ஆகும். செட் ஆச்சுன்னா நீங்கள் கட் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டாக அர்த்தம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.